வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி தக்காளி கத்திரிக்காயை வச்சு ஒரு கடையில் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 2 வரமிளகாயை பொடியாக கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 5-6 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூடவே 1/4 கிலோ கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி சேர்த்தா தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போது இந்த எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். நம்ம முதல்ல கத்திரிக்காயை சேர்த்துக்கணும், தக்காளியை பின்னாடி தான் சேர்த்தணும். இப்போ இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அது கூடவே ஒரு 5 பெரிய தக்காளியை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்குறதில்ல, அதனால் தக்காளியில் இருக்கிற ஒரு ஈரப்பதம் தண்ணியிலே வெந்துடணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா தான் அது நல்லா வெந்து வரும். காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வரமிளகா 2 வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். காரம் பத்தாது, அதனால் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அடிக்கடி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காதனால அடி பிடிக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு 2-3 தடவை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி 2-3 டைம் எடுத்து பார்த்து கலந்து விட்டோன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, கொழப்பாக வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மூடில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மண் சட்டியில் இல்லை சட்டியில் செய்கிறவங்களா இருந்தால் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மேசர் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் சும்மா பல்ஸில் ஒரு ஓட்டி எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன்.
இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்தாச்சு. கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்து தாளித்து கொட்டியாச்சு. அருமையான கத்திரிக்காய் தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.